அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு ந. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 9. விலாசினியின் வியப்பு. அரண்மனை தோட்டத்து மரத்தடியில் தளபதியை அந்தரங்கமாக சந்தித்த பின் பகவதிக்கு சுறுசுறுப்பாக திட்டமிட்டு கொண்டு செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருந்தன. அண்ணன் அவளிடம் சொல்லிவிட்டு போயிருந்த செயல்கள் எத்தனை பெரியவை! அவற்றை ஒழுங்காகவும் பிறருக்கு தெரியாமலும் செய்து முடிப்பதற்கு எவ்வளவு சூழ்ச்சியும் சாதுரியமும் வேண்டும்! தமையனின் அந்த சொற்கள் அவளுடைய செவிகளில் ஒலித்து கொண்டே இருந்தன. நீ என்னுடைய தங்கை. இந்த சூழ்நிலையில் என்னுடைய தங்கையிடமிருந்து நான் சில வீரச் செயல்களை எதிர்பார்க்கிறேன். நாட்டின் பயங்கரமான சூழ்நிலையை விளக்க அண்ணன் உதாரணமாக கூறிய துன்பக்கதையை நினைத்து கொண்ட போது அவனுடைய கதை கூறும் திறமையை எண்ணி சிரிப்பு வந்தது அவளுக்கு. எவ்வளவு ரகசியமாக, எவ்வளவு நம்பிக்கையோடு அண்ணன் இந்த காரியங்களை அவளிடம் ஒப்படைத்து போயிருக்கிறான்! இதை எண்ணும் போது மட்டும் ஈடில்லாத பெருமிதத்தை அடைந்தாள் பகவதி. எல்லா பொறுப்புகளையும் தன்னுடையதாக இழுத்து போட்டுக்கொண்டு செயலாற்ற முந்தும் ஒரு வீரனுக்கு உடன் பிறந்தவள்தான் அப்படிப்பட்ட பெருமிதத்தை அடையலாம். அவள் தோட்டத்துக்கு போய்விட்டு திரும்பி வந்த சிறிது நேரத்திற்கெல்லாம் ஆசிரியர் மகள் விலாசினி அவளை தேடிக்கொண்டு வந்தாள். என்னடி அம்மா, திடீரென்று உன்னை இங்கு காணவில்லை? சிறிது நேரத்துக்கு முன்னால் இங்கு வந்தேன், நீ இல்லாததால் திரும்பி போயிட்டேன் என்றாள் விலாசினி. அதங்கோட்டாசிரியர் பிரானின் அருமை புதல்வியார் தேடிக்கொண்டு வரப்போகும் விவரம் முன்பே தெரிந்திருந்தால் நான் இந்த இடத்தை விட்டு நகர்ந்திருக்கவே மாட்டேன், மன்னித்தருள வேண்டும் என்று சிரிக்காமல் பேசினாள் அவள். விலாசினி செல்லமாக கோபித்து கொள்வது போல் பகவதியை உறுத்து பார்த்தாள். போதும் கேலி பேச்சு. சற்று முன் எங்கே போயிருந்தாய் நீ? கேட்கிற கேள்வியை பார்த்தா உன்னிடம் சொல்லிக்கொள்ளாமல் நான் எங்கும் எதற்கும் போய்விட்டு வரக்கூடாது போலல்லவா இருக்கிறது என்றாள் பகவதி வியப்புடன். போ, நன்றாக போய்விட்டு வா. எனக்கு என்ன வந்தது? உன்னை போகக்கூடாது என்று தடுக்க நான் யார்? மகாராணி உன்னை கூப்பிட்டு வர சொன்னார்கள், அதனால்தான் வந்தேன். ஒரு பிணக்கும் இல்லாமலே சண்டை போடுவது போல் இப்படி போய் கோபத்தோடு பேசிக்கொள்வது அந்த இரு பெண்களுக்கும் பொழுதுபோக்கான ஒரு விளையாட்டு. மகாராணி என்ற பெயரை விலாசினி எடுத்தவுடன் பகவதி கலவரமடைந்தாள். விலாசினிதான் ஏதாவது அரட்டை அடிப்பதற்கு தேடி வந்திருப்பாள் என்று எண்ணி வம்பு பேசிய பகவதி பரபரப்புற்று, ஐயோ, மகாராணியா கூப்பிட்டார்கள்? வந்த உடனே இதை சொல்லியிருக்கக்கூடாதா நீ என்று அவளை துரிதப்படுத்தி வினவினாள். ஏண்டி பதறுகிறாய்? ஒன்றும் அவசரமான காரியமில்லை. கோட்டாற்று சமண பள்ளியிலிருந்து அந்த மொட்டைத்தலை சாமியார்கள் வந்து மகாராணியிடம் பேசி கொண்டிருந்தார்கள். அவர்களிடமிருந்து மகாராணி ஏதோ ஒரு பாட்டை எழுதி வாங்கி வைத்து கொண்டார். அதை உன் வாயால் பண்ணோடி பாடி கேட்க வேண்டும் போல் ஆசையாக இருக்கிறதாம் என்றாள் விலாசினி. இவ்வளவுதானா? இவ்வளவேதான் செய்தி. நீ என்று நலாமுற்றத்தில் என் நடனத்தின் போது பாடிய திருவாசக பாடலை கேட்டதிலிருந்தே உன்னுடைய குரலில் மகாராணிக்கு ஒரே மோகம். ஏன், உன் நாட்டியத்தில் மட்டும் மோகமில்லையாக்கும்? விலாசினியை எதிர்த்து கேட்டாள் பகவதி. சரி, நீ வா, மகாராணியை போய் பார்த்துவிட்டு வந்து அப்புறம் நமக்குள் வம்பளக்கலாம் என்று குரலை கடுமையாக்கி கொண்டு பகவதியை கூப்பிட்டாள் அவள். அவசரமாக உடை மாற்றி அலங்கரித்து கொண்டு விலாசினியோடு புறப்பட்டாள் பகவதி. மகாராணி அவர்களை அன்போடு வரவேற்றாள். பகவதி, இன்று என் உள்ளம் பல காரணங்களால் அலமந்து கிடக்கிறது. இந்த மாதிரி கவலைகளை மறக்க தெய்வத்தை நினைக்க வேண்டும், அல்லது தீந்தமிழ் இசையை கேட்க வேண்டும். கோட்டாற்று பண்டிதர் வந்து கவலைக்கு மருந்தளித்து பேசிக்கொண்டிருந்தார். அவரும் போய்விட்டார். உன்னடை வாயால் பாடி கேட்க வேண்டும் என்பதற்காகவே அவரிடம் இந்த பாட்டை நான் எழுதி வாங்கி கொண்டேன். பகவதியின் கையில் அந்த ஓலையை கொடுத்தார் மகாராணி. ஒரு தரம் வாய்க்குள் முணுமுணுத்தார் போல பாடி பார்த்து கொண்டு அதற்கு பண் நிர்ணயம் செய்ய சில கணங்கள் பிடித்தன அவளுக்கு. தேவி, இந்த பாடலை பழம் பஞ்சுர பண்ணிலும் பாடலாம், இந்தள பண்ணிலும் பாடலாம். இரண்டிலுமே தனித்தனியாக பாடி காட்டேன், கேட்கலாம். மகாராணியிடமிருந்து ஆணை பிறந்தது. மோனத்தை கிழித்து கொண்டு பழம் பஞ்சுரம் எழுந்தது. பின்பு இந்தளம் இனிமை பரப்பியது. பகவதியே வீணையும் வாசித்து கொண்டாள்.
பொலபெலவென்று பூக்குவியலை அள்ளிச் சொருவது போல் ஒரு மென்மையை எங்கும் இழைய விட்டது அவள் குரல். செவி வழி புகுந்து பாய்ந்த அந்த இனிமையில் தன்னை மறந்து லயித்து போய் சிலையாய் வீற்றிருந்த மகாராணிக்கு சுயநினைவு வந்தது. பகவதி பாடல் ஓலையை திருப்பி அளித்தாள். குழந்தைகளே, நம்முடைய தமிழ் மொழிக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது பார்த்தீர்களா? பேசினால் ஒரு வகை இனிமை, பாடினால் ஒரு வகை இனிமை, எழுதினால் ஒரு வகை இனிமை. இறைவன் தந்த மொழிக்குள் எத்தனை கோடி இன்பங்களை வைத்திருக்கிறான் என்று மகாராணி வியந்து கூறினார். பாடற் பண்களின் பெயர்களை பற்றிய ஆராய்ச்சி, நாட்டியத்தில் மெய்ப்பாடு வகைகள், இவ்வாறு எதையோ பற்றி மகாராணியோடு சிறிது நேரம் உரையாடி கொண்டிருந்து விட்டு விடை பெற்று கொண்டு புறப்பட்டனர் அந்த பெண்கள் இருவரும். போகும்போது விலாசினி மறுபடியும் பகவதியின் வாயை கிண்டினாள். இப்போது நீயே சொல், மகாராணிக்கு உன்னுடைய பாடலில் எவ்வளவு ஆசை தெரியுமா? போடி பைத்தியமே, ஆலை இல்லாத ஊருக்கு இலுப்பைப்பூ சர்க்கரை மாதிரிதான் நீயும் நானும். ஏதோ ஆளுக்கு ஒரு கலை அரைகுறையாக தெரியும். உனக்கும் நாட்டியம் தெரிந்த அளவு பாடத் தெரியாது, எனக்கு பாடத் தெரிந்த அளவு ஆடத் தெரியாது. எல்லா கலைகளும் தெரிந்த பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இடையாற்று மங்கலத்து நங்கை குழல்வாய்மொழி, அவளை நீயும் நானும் சிறு வயதில் பார்த்தது. இப்போது அவள் எப்படி இருக்கிறாளாம் தெரியுமா? ஆடல், பாடல், பேச்சு, சிரிப்பு, பார்வை அத்தனை கலைகளாம் அவளிடம். அவள் இங்கு வந்து மகாராணியோடு ஒரு 4-5 நாட்கள் நெருங்கி பழகிவிட்டால் நீயும் நானும் பின்பு இருக்குமிடம் தெரியாது. பகவதி நிறுத்தாமல் பேசிக்கொண்டே போனாள். திடீரென்று தொடர்பில்லாமல் அவள் இடையாற்று மங்கலம் நங்கையை பற்றி பேசுவதற்கு காரணம் என்னவென்று விலாசினிக்கு விளங்கவில்லை. அவள் வியப்படைந்தாள். ஏதடி அம்மா, திடீரென்று அந்த பெண்ணின் மேல் உனக்கு இவ்வளவு பொறாமை? பொறாமையாவது ஒன்றாவது, அவளை பற்றி இன்றைக்கு சில செய்திகள் கேள்விப்பட்டேன், அதிலிருந்து அதே நினைவு என்றாள். யாரிடத்தில் கேள்விப்பட்டாயோ? விலாசினியிடமிருந்து இக்கேள்வியை பகவதி எதிர்பார்க்கவே இல்லை. வாய் தவறி பேச்சுவாக்கில் தனக்கு ரகசியமாக கூறப்பட்டவற்றை வெளிப்படையாக வெளியிட்டு விட்டதை எண்ணி உதட்டை கடித்து கொண்டாள். கொஞ்சம் பொறாமை தலைகாட்டினால் என்னை போன்ற ஒரு பெண் எவ்வளவு சாதாரணமாக அதை காட்டிக்கொண்டு விடுகிறாள் என்று தன்னையே கடிந்து கொண்டாள். என்னடி பகவதி, நான் கேட்கிறேன், பதில் சொல்லாமல் சிந்தனையில் ஆழ்ந்து விட்டாயே? பகவதி அவளுடைய கேள்விக்கு பதிலே சொல்லாமல் பேச்சை வேறு திசையில் மாற்றி பார்த்தாள். ஆனால் அவள் விடவில்லை. பகவதியை துளைத்து எடுத்து விட்டாள். இடையாற்று மங்கலத்து பெண்ணை பற்றி தெரியாமல் உன்னிடம் சொல்லிவிட்டேனேடி அம்மா, நீ என்னை தூண்டி துருவி கேள்வி கேட்டு வாயை பிடுங்காதே என்று சிறிதளவு கடுமையான குரலில் எரிந்து விழுந்தாள் பகவதி. விலாசினிக்கு முகம் சுண்டிவிட்டது. பேசுவதற்கு ஒன்றும் தோன்றாமல் வாயடைத்து போய் நின்றாள் அவள். அந்த நிலையில் பகவதியோடு அங்கு இருப்பதற்கே பிடிக்கவில்லை அவளுக்கு. நான் அப்புறம் வந்து சந்திக்கிறேன், இப்போது உன் மனநிலை சரியில்லை போலிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து போய்விட்டாள். விலாசினி, மனநிலையெல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, நீ போகாதே, சிறிது நேரம் இரு, பேசிக்கொண்டிருக்கலாம் என்று பகவதி கூப்பிட்டும் அதை காதில் வாங்கி கொள்ளாதவள் போல் நிற்காமல் போய்விட்டாள் அவள். அடடா, வீணாக இவள் மனதை புண்படுத்தி விட்டேனே என்று உள்ளூர வருந்தினாள் பகவதி. பின்பு ஏதோ ஒரு திட்டமான முடிவுக்கு வந்தவள் போன்ற முகபாவத்துடன் தான் தங்கியிருந்த அந்த புறப்பகுதியின் அறைக்கதவை உட்புறமாக அடைத்து தாழிட்டாள். அப்படி கதவு அடைத்து தாழிடுப்படுவதை கீழே தோட்டத்து வழியாக இறங்கி போய்க் கொண்டிருந்த விலாசினி பார்த்துவிட்டு போனாள். இருந்தாற்போலிருந்த பகவதிக்கு என்ன வந்துவிட்டது என்ற சிந்தனைதான் அவள் உள்ளத்தில் போகும்போது புரண்டு கொண்டிருந்தது. கொஞ்ச நேரத்திற்கு பின் தன் தந்தை அதங்கோட்டாசிரியரை சந்தித்த போது அவள் அதையும் மறந்துவிட நேர்ந்தது. விலாசினி, நாளை காலையில் நானும் பவழக்கனிவாயரும் ஊருக்கு புறப்பட ஏற்பாடு செய்திருக்கிறோம். நீ எங்களோடு வருகிறாயா அல்லது இங்கே அரண்மனையிலேயே இன்னும் சில நாட்கள் தங்கியிருக்கப் போகிறாயா? உன் விருப்பம் போல் செய்யலாம், நான் எதையும் வற்புறுத்தவில்லை. நீ இங்கே தங்கியிருந்தால் மகாராணியாருக்கு ஆறுதலாகவும் துணையாகவும் இருக்கும் போலிருக்கிறது. உன் தோழி பகவதி வேறு இங்கே இருக்கிறாள். உங்கள் இருவரையும் சமீபத்தில் ஊருக்கு போகவிடும் நோக்கம் மகாராணியாருக்கு இல்லை என்பதை அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கும் போது குறிப்பாக அறிந்தேன் என்று மகளிடம் கூறினார் ஆசிரியர் பிரான். இங்கிருப்பதா ஊருக்கு போவதா என்று ஒரு சிறு போராட்டம் 2 வினாடிகள் அவள் மனதில். அவசரமில்லை,
நிதானமாக யோசித்து சொல்லம்மா என்றார் அவளுடைய அருமை தந்தை. யோசிப்பதற்கு இதில் என்ன இருக்கிறதப்பா? நான் இருந்தே வருகிறேன், நீங்கள் போய்விட்டு வாருங்கள். ஒரு தீர்மானமான முடிவுடன் தந்தைக்கு மறுமொழி கூறிவிட்டாள் அவள். மிகவும் நல்லது, இதைத்தானே நானும் சொன்னேன் என்று சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு போய்விட்டார் ஆசிரியர் பிரான். என்னதான் எடுத்தெறிந்து பேசிவிட்டாலும் பழக்கமானவர்களை சந்திக்காமல் இருக்க மனம் ஒப்புவதில்லையே. பகவதியிடம் பேசிக்கொண்டிருக்கும்போது மனமுறிவு ஏற்பட்டு திடீரென்று தான் அங்கிருந்து வந்துவிட்டதை அவள் தப்பாக எடுத்துக்கொள்வாளோ என்ற எண்ணம் அன்றிரவு படுக்கையில் படுத்தபோது மீண்டும் விலாசினிக்கு பற்றி கொண்டது. அப்போது இரவு 10-11 நாழிகைக்கு மேல் ஆகியிருக்கும். அரண்மனையில் அமைதி பரவத் தொடங்கியிருந்தது. பகவதியை போய் பார்த்து அவளோடு சிறிது போது பேசிக்கொண்டிருந்து விட்டு வந்தால்தான் நிம்மதி உண்டாகும் போலிருந்தது. விலாசினிக்கு மிக மென்மையான சுபாவம். பிறர் தன்னை நோக செய்தாலும் சரி, தான் அறியாமல் பிறரை நோக செய்தாலும் சரி, விரைவில் அதற்காக வாட்டமடைந்து விடுவது அவள் இயல்பு. உறக்கம் வராமல் மஞ்சத்தில் இதே நினைவோடு புரண்டு கொண்டிருந்த விலாசினி போய் அவளை பார்த்து பேசிவிட்டே திரும்புவது என்ற உறுதியுடன் கிளம்பினாள். முன்பெல்லாம் அவர்கள் ஒரே இடத்தில் அருகருகே சேர்ந்து படுத்துக்கொள்வார்கள். தூக்கம் வரும் வரை எதை பற்றியாவது பேசிக்கொண்டிருந்து விட்டு தூங்குவார்கள். இப்போது தனித்தனியே அவரவர்கள் தங்கியிருந்த இடங்களில் படுத்து கொண்டதால் விலாசினி பகவதியை போய் பார்க்க வேண்டியிருந்தது. அதற்குள் பகவதி படுத்து தூங்கியிருந்தால் என்ன செய்வது என்ற சந்தேகம் போகும்போது அவளுக்கு ஏற்பட்டது. தூங்கி இருந்தால் பேசாமல் திரும்பி வந்து விடுவோம், காலையில் பார்த்து கொள்ளலாம் என்று தனக்குத்தானே சமாதானமும் செய்து கொண்டு மேலே நடந்தாள். விலாசினி பகவதியின் அறை வாசலை அடைந்தபோது அறைக்குள் விளக்கெறிவது தெரிந்தது. தூங்கவில்லை, விழித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் போலும் என்று தனக்குள் மெல்ல சொல்லிக்கொண்டாள் விலாசினி. அறையின் கதவு அடைத்து உட்புறமாக தாழிடப்பட்டிருப்பது போல் தெரிந்தது. விலாசினிக்கு கதவை தட்டலாமா வேண்டாமா என்று ஒரு தயக்கம் ஏற்பட்டது. அறைக்குள் எட்டி பார்த்துவிட்டு தட்டலாம் என்று அறை கதவின் இடப்பக்கம் இருந்த சாளரத்தை நெருங்கி உள்ளே எட்டி பார்க்க முயன்றாள் அவள். சுவரில் சாளரம் அவளுடைய உயரத்தை விட அதிகமான உயரமுள்ள இடத்தில் அமைந்திருந்ததனால் எட்டவில்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் திகைப்பும் வியப்பும் அடர்ந்து சுற்றுமுற்றும் மருண்டு பார்த்து கொண்டு நின்றாள் விலாசினி. அப்போது அங்கே ஒரு மூலையில் கிடந்த மர முக்காலி அவளுக்கு அபயமளித்தது. அந்த பகுதியில் விதானத்தில் உள்ள சரவிளக்குகளை ஏற்ற வரும் அரண்மனை பணிப்பெண்கள் உயரத்துக்காக அதை இழுத்து போட்டுக்கொண்டு அதன் மேல் நின்று விளக்கேற்றுவார்கள். விளக்கேற்றியதும் எடுத்துக்கொண்டு போய்விடும் அந்த முக்காலியை அன்று மறந்து போய் அங்கேயே போட்டுவிட்டு போயிருந்தனர். அந்த முக்காலியையும் அங்கே போட்டுவிட்டு போன அரண்மனை பணிப்பெண்களையும் மனசார வாழ்த்திவிட்டு ஓசைப்படாமல் அதை தூக்கி சாளரத்தை ஒட்டினார் போல சுவர் அருகில் கீழே வைத்தாள். கால் சிலம்புகள், கை வளைகள் ஓசைப்பட்டு விடாமல் மெதுவாக முக்காலியின் மேல் ஏறி நின்று உள்ளே பார்த்தாள். அவளுடைய கண்கள் அகன்று விரிந்து செவிகள் வரை நீண்டன. வியப்பின் எல்லையா அது? அறைக்குள் பிரம்மாண்டமான நிலை கண்ணாடிக்கு முன்னால் இடையில் வாளும் தலையில் அழகாக தலைப்பாகையும் தரித்து பெண்மை சாயல் கொண்ட முகமுள்ள ஓர் இளைஞன் நின்று அழகு பார்த்து கொண்டிருந்தான். விலாசினி வியப்பு, திகைப்பு, பயம், சந்தேகம் எல்லா உணர்ச்சிகளையும் ஒருங்கே அடைந்தாள். மேலும் முற்று பார்த்தாள். உண்மை தெரிந்தபோது அவளுக்கு சிரிப்பு வந்தது, முகமும் மலர்ந்தது. இளைஞனாவது கிழவனாவது பகவதிதான் ஆண் வேடத்தில் கண்ணாடிக்கு முன் நின்று அழகு பார்த்து கொண்டிருந்தாள். உற்று பார்த்து அதை நிதானிக்க சில வினாடிகள் பிடித்தன அவளுக்கு. உள்ளே பகவதி இருந்த நிலையை பார்த்தபோது அவள் அந்த வேடத்தோடு எங்கோ கிளம்ப தயாராகி கொண்டிருப்பது போல் தோன்றியது. விலாசினி சட்டென்று முக்காலியிலிருந்து இறங்கி அங்கே அதிக இருட்டாயிருந்த ஒரு மூலையில் பதுங்கி நின்று கவனிக்கலானாள். பகவதி கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். அறை வாசலில் கிடந்த 2-3 மாவடுக்களில் ஒன்றை எடுத்து தோட்டத்து பக்கமாக எறிந்தாள். அங்கே சலசலப்பு உண்டாயிற்று. மறுகணம் ஆபத்துதவிகள் தலைவனின் தலை மாமரத்து புதரிலிருந்து எட்டி பார்த்தது. பகவதி ஏதோ சைகை செய்துவிட்டு கீழே இறங்கி போனாள். குழைக்காதனும்
ஆண் உடையில் இருந்த பகவதியும் மதிலோரமாக பதுங்கி பதுங்கி எங்கோ செல்வதை மறைந்து நின்ற விலாசினி கவனித்தாள். பின்பு திரும்பி போய் படுத்துக்கொண்டாள். விடிந்ததும் அவள் தந்தை ஊருக்கு புறப்பட்ட போது பிடிவாதமாக அவளும் ஊருக்கு கிளம்பினது கண்டு அவள் தந்தை ஆச்சரியம் அடைந்தார்.